கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சிகளாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நண்பர்களிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் நனவினை நனவாக்குவோம். குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து மனம் ஒரு பொக்கிஷம் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்குவதற்கு பேராசிரியர் அருள்நிதி குந்தவி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நமக்கு இன்றைக்கு மிகச்சிறந்த முறையில் பஞ்சேந்திர தவத்தை வழிநடத்திய ஆசிரியரை வாழ்த்துவோம். நமக்கு இன்று மிகச்சிறந்த முறையில் தவத்தை வழிநடத்தி கொடுத்த பேர் அருள்நிதி ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இணைப்பில் இணைந்துள்ள அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நாம் அனைவரும் இன்று சேர்ந்து இந்த சிந்திக்க இருக்கும் தலைப்பு மனம் ஒரு பொக்கிஷம். ஆமாங்க, உண்மைதாங்க. மனம்ங்கிறது ஒரு பொக்கிஷம், ஒரு ட்ரெஷர் ஹவுஸ்னே சொல்லலாம். மனம்னா என்ன? சென்சிங், ஃபீலிங், இதுதாங்க மனம். நாம் எதை உணர்கிறோமோ, நம் உணர்ச்சிகள் வெளிப்படும் அந்த அலை தான் மனம். இந்த மனித பிறவிக்கு மட்டும்தான் இந்த உணரும் தன்மை, உணர்ந்து துய்த்தல் எல்லா உயிர்களுக்கும் உண்டு. இந்த 6வது அறிவுன்ற ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர், அது நம்முடைய இந்த மனம்ங்கிறது மனித பிறவிக்கு மட்டும்தான் உள்ளது. அதுவும் ஒரு பொக்கிஷமாக உள்ளது. நம்முடைய மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்த பயிற்சிகள்லாம் மனவள பயிற்சிகள் தான். மனவளக்கலை தான் நம்முடைய இதுவே மனவளக்கலை தான். மனதை எவ்வாறு வளப்படுத்தும் பயிற்சிகள் தான் நம்முடைய மனவளக்கலை. இந்த மனவளக்கலை பயிற்சிகள் மூலம் நம்முடைய மனமாகிய ஒரு பொக்கிஷத்தை நாம் உணர முடியும். அது ஆல்ரெடி நமக்கு இருக்கு, நம்ம டெய்லி அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது ஒரு பொக்கிஷம், ஒரு புதையல், ஒரு ட்ரெஷர் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலே நமக்கு நிறைய அதை அழித்து கொண்டே தான் இருக்கிறது. இதை சரியாக முறையாக பயன்படுத்தினால் நம்முடைய வாழ்வில் தேவையான அனைத்தும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். நம் உடலில் உள்ள உயிராற்றல் இயங்கும் போதுதான் அந்த வெளிப்படும் அலையே ஒரு மனம் அப்படிங்கிறத சுவாமிஜி நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது வெளிப்படும் அலை தான் அழுத்தமாகவும் ஒளி சுவையாக மனமாக நமக்கு உணரப்படுகிறது. அந்த ஒளி சுவை உணரும் போதுதான் இறுதியில் அந்த மனம்ங்கிறத அலை நமக்கு உணர்ச்சிகள், எல்லா உணர்ச்சிகள் நமக்கு காட்சியாகவும் சுவையாகவும் மனமாகவும் நமக்கு உணர்த்துகிறது. நாம் காணும் அனுபவங்கள், பெற்ற அனுபவங்கள் எல்லாமே மனம்தாங்க. அந்த மனதுக்குள்ளதான் எல்லாமே தேக்கி வைத்து ஜீவகாந்த ஆற்றலின் மூலம் மனமாக அலையாக உடல் முழுவதும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. நமக்குள்ள இருக்கும் ஜீவகாந்தத்தை என்ன பண்றோம்? நாம் மூளை வழியாக செலவு செய்து நடக்கும் போது ஒரு இயக்கம் இருக்குது, அதுதாங்க மனம். அந்த மூளை வழியாக செயல்படும் போது ஒரு நடக்கும் இயக்கம் தான் மனம்னு சொல்லி நமக்கு சுவாமி சொல்லியிருக்காங்க, நம்முடைய குரு. எனவே நம் மனம் இயக்கத்திற்கு ஜீவகாந்தம் மிகவும் முக்கியம். எனவே ஜீவகாந்தம் நம் உடலில் உள்ளவரை நம் மனம் இயங்கிக் கொண்டேதான் இருக்கும். உயிராற்றல் உள்ளவரை மனம் அலையாக இயங்கிக் கொண்டேதான் இருக்கும். இந்த உணர்ச்சிகள், அழுத்தம், ஒளி சுவை எல்லாமே மனமாக உணரப்படுகிறது. நம்முடைய மனதில்
ஆற்றல் நமக்கே தெரியாதுங்க. அதை எவ்வாறு கட்டுப்படுத்தி தரமாக செயல்பட வைக்க முடியும் என்பதை நம்முடைய குரு நமக்கு பயிற்சிகளாக அழகாக வடிவமைத்து கொடுத்துள்ளார்கள். நம் மனதின் திறனை நாம் எவ்வாறு நல்ல முறையில் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை தரமும் நன்கு உயரும். நம்முடைய மனித வாழ்வில் ஏற்படக்கூடிய எல்லா இன்பத் துன்பங்கள், ஏற்றத்தாழ்வுகள், வலி, நோய் எல்லாத்துக்கும் காரணம், இதற்கெல்லாம் காரணம் என்ன? எல்லாத்தையுமே ஆராய்ச்சி செய்து அதற்குடைய ஒரு சரியான ஒரு தீர்வை நமக்கு பயிற்சியாக நம்முடைய மகானவர்கள் நமக்கு அழகாக வடிவமைத்து கொடுத்திருக்காங்க. நம்முடைய குரு நம் மனதை அறிய கட்டுப்படுத்த நமக்கு கொடுத்த பயிற்சியே அகத்தவம் என்ற ஒரு மாபெரும் ஒரு பொக்கிஷம். அந்த அகத்தவத்தின் மூலம் நம்முடைய மனதாகிய ஒரு பொக்கிஷத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்தி நம்முடைய வாழ்வில் வெற்றியை பெற முடியும் என்பது நாம் செய்யும் அந்த பயிற்சியின் மூலம் நாம் அதை பெற்றுக்கொள்ளலாம். அகத்தவத்தின் மூலம் மட்டுமே நம் மனதை அறிந்து அதை வழிநடத்தி நம் வாழ்க்கையில் தேவையான அனைத்தையுமே நாம் பெற முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம உணர முடியும். அகத்தவத்தின் மூலம்தான் நம்முடைய மனதை சலனமற்ற நிலைக்கு, அதாவது ஒரு நுண்ணிய நிலைக்கு நம் மனதின் அலைச்சூழலை குறைத்து நாம் அதை சீர் செய்து கொள்ள முடியும். சுவாமி என்ன கொடுத்துருக்காங்க, மனதின் அலைச்சூழல் எந்த அளவுக்கு இருக்குன்னா, பீட்டா அலை, ஆல்பா அலை, தீட்டா அலை, டெல்டா அலை. நம்ம எப்போதும் நம்முடைய மனம் அமைதியாக இருக்கும்போது, எந்த உணர்ச்சி நிலை இல்லாத போது பீட்டா அலையில் இருக்கிறது. அதாவது நம்ம எப்போதுமே அதாவது ஆல்பா அலையில் இருக்கிறது. நம்ம எப்போதும் எப்படி இருக்கணும்? ஆல்பா அலையில் தான் இருக்கணும். நம்ம என்ன பண்றோம்? எப்போதுமே உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் தான் இருக்கிறோம். நம்ம பீட்டா அலையில் தான் இருக்கிறோம். இன்னும் நம்ம அகத்தவம் செய்ய செய்ய தீட்டா அலை, டெல்டா அலையை நம்மால் கண்டிப்பாக அடைய முடியும். முனிவர்கள், ஞானிகள் உள்ள நிலை தான் அது. அதாவது மனதில் சலனமற்ற உணர்ச்சி வயம் இல்லாத நிலை தான் அந்த நிலை. அந்த நிலைக்கு சென்றாலே நமது மனமானது ஒரு பக்குவப்பட்ட நிலை, ஒரு கட்டுப்படுத்த நம்மளால் மனதை நாம் கட்டுப்படுத்தி நமக்கு ஒரு சர்வன்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியும். மனித வாழ்வில் தேவையான அனைத்துமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நான் அதை நிறைவேற்றி கொள்ள முடியும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்றாங்களா, அது சும்மா சொல்லியிருக்காங்க. அது ஒரு உண்மையான ஒரு சொல் தான். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. சுவாமிஜி சொல்லியிருக்க அந்த மனதின் அலைச்சூழலை குறைத்து கொண்டால்தான் நம் வாழ்வில் எல்லாமே சரி செய்ய முடியும். கருத்தவத்தில் ஆரம்ப சாதகர்கள் கர்மஞான கருவிகளை இயக்கும் போது புருவமத்தின் நினைவாக இருக்க வேண்டும். அப்பதான் மனமானது நம் வயப்படும். எண்ணியதெல்லாம் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அடைந்தில். இது அகத்தவத்தின் மூலம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். மனம்ங்கிறது ஒரு புதினம். அது எப்படின்னே நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாது. மனமானது ஒரு புதினமானது, ஒரு புதிரானது. அதை நாம் ஆராய்ந்து கொண்டால் மட்டுமே அதை நாம் கட்டுப்படுத்த முடியும். நம்முடைய ஆழ்மனதின் ஆற்றலை எவ்வாறு உணர்ந்து கொள்ள முடியும், அதை பயன்படுத்தி நாம் எவ்வாறு வாழ்வில் வெற்றி பெற முடியும் என்பதை நாம் குரு நமக்கு அகத்தவத்தின் மூலம் மட்டும்தான் முடியுங்கிறத நமக்கு சொல்யூஷனா கொடுத்திருக்காங்க. நம் மனதை நாம் இருக்கும் இடத்திலிருந்து பிரபஞ்சம் வரை விரித்து நம் எண்ணங்களை, மன அழைச்சலை குறைத்து கொள்ள முடியும் அகத்தவத்தின் மூலம். தவத்தின் மூலம் நமக்கு என்ன எவ்வளவு பயன்கள் கிடைக்குது. நம்ம சரியான குருவன் வழிகாட்டுதலின் மூலம் செய்யும் தவத்தின் மூலம் மட்டுமே நம்முடைய இந்த மனதை கட்டுப்படுத்தி ஒரு பொக்கிஷமாக நாம் புதையலாக மாற்றிக்கொள்ள முடியும். இப்போ நிலத்துல ஒரு புதையல் இருக்கு அப்படின்னு ஒரு நிலத்தை போய் வேலை செய்யுங்க, ஒரு ஆட்களை விட்டு வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னா அவங்க சரியா செய்வாங்களா? செய்வாங்க, ஒரு சம்பளத்துக்காக செய்வாங்க. இதே அந்த ஒரு நிலத்துல ஒரு புதையல் இருக்கு, ஒரு பொக்கிஷம் இருக்கு, அதை தோண்டணும். இப்ப சும்மா நிலத்தை தோண்டி பயிர் செய்யணும் அப்படின்னு சொன்னா தோண்டுவாங்க. ஆனா ஒரு புதையல் இருக்கு, ஒரு பொக்கிஷம் இருக்கு அப்படின்னா அந்த ஆட்கள் தோண்டி தோண்டி விதைகள் நடும்போது இன்னும் நல்ல ஒரு தரமான விளைச்சல் நமக்கு கிடைக்கும். அதே போல்தான் அந்த புதையல் அப்படிங்கிறது நம்முடைய மனம்தான். அந்த புதையல் இருக்கு, இந்த மனதில் தான் அந்த புதையல் இருக்கு நாம் அறிந்து கொண்டாலே போதும், நம்முடைய தேடலானது இன்னும் அதிகமாகும். நம்முடைய ஆற்றலை அதிகரிக்க இந்த அகத்தவம் நமக்கு நல்ல உதவியாக இருக்கும். நமக்குள் இருப்பது ஒரு தங்க சுரங்கம், ட்ரெஷர். அந்த பொக்கிஷம் என்பதை உணர்ந்து கொண்டாலே அதை பெற நம்முடைய உடற்பயிற்சி நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப அவசியம்னு சுவாமிஜி நமக்கு கொடுத்திருக்காங்க. அதன் மூலம்தான் நம்முடைய வாழ்வுக்கு தேவையான சந்தோஷம், கொண்டாட்டம், ஹாப்பினஸ், ஹெல்த்தி, வெல்த்தி
எல்லாமே நமக்கு கிடைக்கும். மனம் என்ற இது ஒரு பொக்கிஷம் தான் கணக்கிட முடியாத அளவிற்கு, அதாவது இன்ஃபைனட் அறிவாற்றலும் எல்லை இல்லாத அன்பும் கருணையும் அடங்கியுள்ளது. இப்போ ஒரு பழம் பழுக்குது, காய் காய்க்குது, பூ பூக்குது, எல்லாமே ஒரு அன்பும் கருணையும் நிறைந்த செயல் தான். அதே போல மனிதனுடைய மனமும் எல்லையற்ற அளவற்ற ஒரு அன்பும் கருணையும் நிறைந்த ஒரு மனம்தான் நம்முடைய மக்கிஷமான மனம். அறிவாற்றலும் எல்லையற்றலா உள்ளது. நாம் அதை பயன்படுத்தும் முறையில் தான் நாம் எந்த அளவுக்கு வெற்றி கொள்வோம் அப்படின்றது கிடைக்கும் நமக்கு. இதை கொண்டு நாம் வாழ்விற்கு தேவையான அதை அனைத்தையும் நாம் கண்டிப்பாக பெற முடியும். நம்முடைய சுவாமிஜி அதை அவ்வளோ ஒரு திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. நம்முடைய மனதை பழக்கினால் மட்டுமே நமக்கு வாழ்வில் வெற்றி கிடைக்கும். நம்முடைய மனமானது அந்த அளவுக்கு ஒரு ஈஸியா லகுவானது, நம்ம கையாளக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து நிற்கும். கட்டளையிட்டு ஒரு ஒபே பண்ற அளவுக்கு நம்ம அதை மாற்றிக்கொள்ள முடியும். பயிற்சியின் மூலம் மட்டும்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். அது தரமான எண்ணம் கொண்ட மனிதன் தான் வாழ்வில் அனைத்தையும் பெற்று அந்த நேர்மறை எண்ணம் அதிகமாக மாறும். அந்த எண்ணங்களை பொறுத்துதான் நம்முடைய சொல் செயல் எல்லாமே நமக்கு நடக்கும். மனதினுடைய எண்ணத்தை, மனதின் தரத்தை பொறுத்துதான் மனிதனுடைய எண்ணம் சொல் செயல் எல்லாமே மாறுபடும். மனதை கட்டுப்படுத்த தெரியாமல் இருக்கிறவங்க எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அந்த வாழ்வில் உள்ள துன்பங்களுக்கு எல்லாம் காரணமே மனதில் நாம் கொண்ட அந்த எதிர்மறை எண்ணங்கள் தான். இதே ஒரு செயலை நாம் இந்த செயலை என்னால முடியும், அந்த ஒரு பாடல் ஒண்ணு வருதுல்ல, உன்னால் முடியும் தம்பி தம்பி, அந்த பாடல்ல கேட்டாலே நமக்கு அந்த ஒரு உத்வேகம் நமக்கு இருக்குல்ல. அதே போலதான் ஒரு செயலை இந்த செயல் நாம் முடியும், இந்த செயல் நாம் முடியாதவன் நம் மனதில் எந்த அளவுக்கு விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு நம்முடைய செயலாகவும் வெளிப்படும். நம்முடைய ஆழ்மனதில் எந்த அளவுக்கு அந்த விதைக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு விளைவு நமக்கு கிடைக்கும். அந்த தங்க சுரங்கம், அந்த வண்டர்ஃபுல் மார்வலஸ் மாஸ்டர் பீஸ் தான் நம்முடைய மனம் என்ற பொக்கிஷம் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. மாஸ்டர் பீஸ் தாங்க மனம். அந்த மனதை நாம் அந்த அளவுக்கு விரிக்கவும் முடியும், பிரபஞ்சம் வரைக்கும் அணுவளவுக்கு சுருக்கவும் முடியும். அந்த வித்தையை தான் நம்முடைய சுவாமிஜி நமக்கு தவத்தில் கற்றுக் கொடுத்துள்ளார்கள். அதை நாம் தினமும் செய்து செய்து வரவே அந்த மனமானது பொக்கிஷம் அப்படிங்கிறத நாம் கண்டிப்பா உணர முடியும். அது ஹெல்த்தி, வெல்த்தி, ஹாப்பி எல்லாமே அது மூலம் நமக்கு ஈஸியா கிடைச்சிரும். அகத்தவத்தின் மூலம் நமக்கு என்ன கிடைக்குதுங்க? நம்முடைய அறிவானது ஓர்மை, கூர்மை, நேர்மை அது நமக்கு ஈஸியா கிடைக்கும். ஓர்மைனா அறிவு, ஓர்மையான ஒரு நல்ல திட்டவட்டமான எதையும் ஒரு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு நமக்கு ஷார்ப் மைண்டட் நமக்கு கிடைக்கும். ஓர்மை, கூர்மை எல்லாமே அதுதான். ஷார்ப் மைண்டட், எந்த ஒரு காரியத்தையும் எளிதாக செய்யக்கூடிய அந்த திறன் நமக்கு கிடைக்கும். மனதின் திறன் அதாங்க. மனது எந்த அளவுக்கு நம்ம ஒரு கத்தியை நாம் எந்த அளவுக்கு யூஸ் பண்றோமோ, கத்தியை திட்டாதே மனிதா புத்தியை திட்டுங்கிறான்னு, அதே போலதான் கத்தியை நாம் எந்த அளவுக்கு கையாளுறோமோ அதை வைத்து நாம் ஒருவருக்கு கெடுதலும் பண்ண முடியும், நல்ல ஒரு செயல்களையும் செய்ய முடியும். ஒரு திருமணத்துக்கு தேவையான அனைத்து காய்கறிகளையும் வெட்ட முடியும், ஒருவருக்கு காயம் ஏற்படுத்த முடியும். அதே போலதாங்க மனம். இந்த மனதை வைத்துக்கொண்டு ஒருவருக்கு நமக்கே நாம் நன்மையும் செய்து கொள்ள முடியும். நமக்கு நாமே சூனியம் வைக்கிறோம்னு சொல்றாங்களா, அந்த மனதை வைத்துக்கொண்டு நமக்கு நாமே நன்மையும் செய்து கொள்ள முடியும். நம் மனதில் உள்ள எண்ணத்திலும் நமக்கு நாமே தீமையும் செய்து கொள்ள முடியும். அது நாம் அன்றாட வாழ்வில நாம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அகத்தவத்தின் மூலம் மட்டும்தான் இது நமக்கு கிடைக்கும். நேர்மை, கூர்மை, ஓர்மை அது மட்டும் அந்த அகத்தவத்தின் மூலம் தான் நமக்கு கிடைக்கும். இதன் மூலம் நமக்கு என்ன, தவத்தை செய்ய செய்ய, அகத்தவம் செய்ய செய்ய மனமானது நமக்கு கட்டுப்பட்டு என்ன நமக்கு கிடைக்கும்னா, நியூ ஐடியாஸ், எதையுமே செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், ஒரு வீட்டு வேலையாகட்டும், ஒரு சமையல் ஆகட்டும், நம்முடைய ஒர்க் பிளேஸ் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு நியூ ஐடியாஸ் கிடைக்கும். ஏதாவது ஒரு வேலை செய்யணும், ஒரு துணி தைக்கணும், ஒரு புக் எழுதணும் அப்படின்னாவே ஒரு நியூ ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும். அது நியூ இன்வென்ஷன்ஸ், ஒரு புதுதாக எதையும் கண்டுபிடித்து ஒரு சமையலே நம்ம புதுசாக ஒரு டிஷ் ரெடி பண்றதுக்கு என்ன மனம் வைத்தால் தான் மட்டும் முடியும். மனம் இல்லைன்னா நம்ம அட போயா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டோன்னா நம்ம மனம் சோர்வு அடைஞ்சிரும், நம்ம தூங்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ மனமானது புத்துணர்ச்சி, அந்த பொக்கிஷம் என்ற அந்த ஆழ்ந்த ஆழ்மனதில் எண்ணம் மட்டும்தான் இருந்தால் மட்டும்தான் இந்த நியூ இன்வென்ஷன்ஸ், டிஸ்கவரிஸ் எல்லாமே நமக்கு சாத்தியப்படும். ஒரு புக் எழுதணும், ஒரு கிரியேட்டிவ் திங்கிங், ஒரு கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டி, நம்முடைய லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றதாகட்டும், நம்முடைய பிஸ்னஸ் பார்ட்னர் சூஸ் பண்றதாகட்டும்,
எல்லாமே நமக்கு அந்த மனதில் உள்ள அந்த ஆழ்மன சூப்பர் கான்சியஸ் பவர், அந்த சூப்பர் என்ன ஒரு எல்லாத்தையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய திறன் நமக்கு இருந்த தவத்தின் அகத்த இருக்காங்க. நிறைய வெற்றியாளர்கள் இருக்காங்க, தவம் பண்ணாம கூட வெற்றியாளர் இருக்காங்க. பட் அவங்க இன்பில்டாவே அந்த ஒரு பவர், அவங்களுக்கு சூப்பர் கான்சியஸ் பவர் இது. சரி, நமக்கு இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு குருவின் வழிகாட்டுதல் மூலம் நம்ம இந்த தவத்தை செய்து இந்த பவரை நமக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். சுவாமிஜி அதே கொடுத்துருக்காங்க. உங்க மனம் ஒரு சூப்பர் கான்சியஸ் பவர் எல்லாமே அப்படி மாறணும் அப்படின்னா கண்டிப்பா தவம் வேணும். அதான் ஒரு சின்ன ஏதாவது ஒரு சாரீ செலெக்ஷன் ஆகட்டும், நம்ம ஒரு கடைக்கு போனோம்னா நம்ம தான் பார்த்து எடுத்துருப்போம் அந்த சாரியை ட்ரெஸ்ஸை. பட் வீட்டுக்கு வந்தா அது பிடிக்காது. காரணம் என்ன? நம்முடைய மனம் ஓர்மை கூர்மை அந்த சீர்மை இல்லாத தன்மை தான். சிந்திக்கும் திறன் குறைவாக இருக்கிறது தான், அறிவின் குறைபாடு தான். நம்ம அகத்தவம் செய்தாலுமே அந்த குறைபாடு நமக்கு இருந்துட்டே தான் இருக்கு. ஏன் நம்ம சரியா செய்யலையா? செய்யறோம். அந்த பழக்கப்பதிவு நம்ம இதுல இருந்து இருந்து அதை நம்மளை செய்ய வைக்கிறது. ஸோ சாமிஜி சொல்ற நம்ம இந்த பயிற்சிகளை சரியா செய்தாலே ஓரளவுக்கு நம்ம முடிவெடுக்கக்கூடிய அந்த ஐடியாஸ், நியூ ஐடியாஸ், ஒரு கிரியேட்டிவ் திங் எல்லாமே தானாவே நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஒரு மனதை எப்படி நம்ம நல்லதுக்கு பயன்படுத்தலாம்? ஒரு தண்ணி ஒரு கெமிஸ்ட்ரிக்கே எடுத்துக்கோங்களேன். H2O ஹைட்ரஜன் 2 அணு, ஆக்சிஜன் 1 அணு சேர்ந்தாதான் அந்த தண்ணி, நீர் என்ற ஒரு பொருள் கிடைக்கும். அதே போல் தான் மனமானது எந்த அளவுக்கு நம்ம ப்ரப்போர்ஷன்ஸ், நம்ம நல்ல எண்ணங்களும் தீய எண்ணங்களும் சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு விளைவு. நல்ல எண்ணங்களை அதிகம் கொடுக்க கொடுக்க இதே கார்பன் மோனாக்சைடுங்கிறது, கார்பன் அதிகமானது கெட்ட வாயு. அது கார்பன் அதிகமானா அது கார்பன் மோனாக்சைடாக ஒரு விஷவாயுவாக மாறிடுது. அதே கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்தா அது யாருக்கு எந்த தீங்கும் செய்யாது. ஸோ அதே போல் தான் நம்முடைய மனமாட எந்த அளவுக்கு நம்ம நல்ல எண்ணங்களை விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய தன்மை வெளிப்படும். ஒரு கப்பல் இருக்குது, அந்த கப்பலை நிறைய பேர் இருப்பாங்க, கேப்டன் இருப்பாங்க, கப்பலை வேலை செய்யற ஊழியர்கள் இருப்பாங்க. இப்ப இந்த நம்ம உடம்பு தான் ஒரு கப்பல் வச்சுக்கோங்களேன். அந்த மனம் தான் கேப்டன், கட்டளை இடுகிற ஒரு கேப்டன். அந்த என்ஜின் கீழே வேலை செய்யறவங்க அவங்கெல்லாம் நம்முடைய எண்ணங்கள், உடல் உறுப்புகள், கை கால் எல்லாம் வச்சுப்போமே, நம்முடைய கண்கள் காது எல்லாம் நம்முடைய உடல் உறுப்புகள் வச்சுப்போம். ஸோ மனமானது கேப்டன் எந்த அளவுக்கு கட்டளை இடுறாங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த ஊழியர்கள் அந்த உறுப்புகள் நமக்கு செயல்படும். சிறப்பு அந்த உடம்பானிய கப்பல்ல கேப்டன் ஆகிய மனம் சரியான கட்டளை இடும்போதுதான் அந்த என்ஜின் வேலை செய்யும், நம்முடைய உடல் உறுப்புகள் சரியாக செயல்படும். இதே மனமாகிய கேப்டன் தவறான ஒரு கட்டளை இட்டால் அந்த என்ஜின் ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு பாறையிலயோ இங்கேயே போய் மோத ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ அதாங்க கேப்டன், நம்முடைய கேப்டன் சரியான ஒரு கட்டளை இடும்னா அது அகத்தவம், உடற்பயிற்சி. நம்முடைய சுவாமிஜி கொடுத்த தவம் கண்டிப்பா தேவை. நம்ம எண்ணமே, நம்முடைய எண்ணம் தான் அது பதிந்து பதிந்து நம்முடைய மனதை செயல்பட வைக்கிறது. எனவே நம்ம ஆழ்மனதில் நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களை விதைத்தால் மட்டுமே அது நமக்கு ஒரு பொக்கிஷமாக நமக்கு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பொருளை நம்ம வாங்கணும்னா ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நம் மனம் முதலில் அதுக்கு நினைக்க வேண்டும், அதுக்கு ஒரு நம்பிக்கை வேணும், அதுவே தான் செயலாக மாறும். காலையில எழுந்திருக்கும் போதே நம்ம ஒரு ஆஹா இன்னைக்கு இன்னைக்கு பொழுதே போச்சுரா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி எழுந்தா அன்னைக்கு ஃபுல்லாவே நமக்கு டயர்டாவே இருக்கும். காலையில எழுந்திருக்கும் போது பிரிஸ்கா எழுந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லா நல்லபடியா நடக்கும், வாழ்க வளமுடன் சொல்லி வாழ்த்து சொல்லி ஆரம்பிச்சு அன்னைக்கு ஃபுல்லா எந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கும் பாருங்க. அதே போல நம்ம அதிகாலை எழுந்திருக்கணும், அடுத்த நாள் சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லி 4 மணிக்கு எழுந்துக்கணும், 5 மணிக்கு எழுந்துக்கணும், ஒரு மைண்ட் செட் நம்ம செட் பண்ணி வைக்கிறோம். ஸோ அது முதலாலே நம்ம அது கூடிய எண்ணங்களை நம்ம பதிவு செஞ்சிடறோம் மனதில், ஆழ் மனதில். அடுத்த நாள் காலையில ஒரு அலாமே தேவையில்லை. இந்த நம்முடைய உடம்புல உள்ள சிற்காடியல் ரிதம் நம்ம எழுப்பி விட்டு காலையில 5 மணிக்கே எழுந்துரும். நம்ம அலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து அலாம் ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு எண்ணமும், அந்த மனதில் போடுகிற எண்ணமும் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஒரு தீர்மானமானதாக இருக்க வேண்டும். ஏதோ ஏனோ தானோன்னு நம்ம நினைக்க கூடாது. சரி ஓகே காலையில 5 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு படுத்தா நமக்கு தூக்கம் தான் வரும். அலாம் அடிக்கிறது கூட தெரியாம நம்ம தூங்கிட்டு இருப்போம். ஸோ நம்முடைய எண்ணங்களும் தரம் ஆழமானதாக தீர்மானதாக இருக்க வேணும். அதுதாங்க அந்த மனம் என்ற பொக்கிஷமாக மாறும். நமக்குள் மனம் என்ற ட்ரெஷர் ஹவுஸ் அப்படிங்கிறத நாம் எப்போதும் நம்ம அதை
உணர்ந்து கொண்டே உணர்த்தி கொண்டே அதை மனதுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கணும். அதாவது நம்ம சாமி சொல்றாங்க சங்கல்பம். நம்ம ஒரு செயலை செய்யறோம், இந்த நம்ம எண்ண மறைதல் நம்ம செய்யறோம், சிரம் தவிர்த்தல் செய்யறோம், ஆசை சீரமைத்தல், அந்த சங்கல்பம் சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல, அந்த சங்கல்பத்தை நம்ம எல்லாத்துக்குமே, அந்த 4 அகத்தாய்வுக்கு மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துக்குமே நம்ம சங்கல்பம் கண்டிப்பா ஒரு சங்கல்பம் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த செயல் என்னால முடியும், இந்த செயல் என்னால முடியும், இதெல்லாம் செய்து பிடிக்க முடியும், என்னால் இந்த காரியம் முடியும். அந்த சங்கல்பத்தை நாம், அது சங்கல்பமா இருந்தாலும் சரி, ஒரு கட்டளையா இருந்தாலும் சரி, அதை நம் எண்ணத்தை நம் மனதில் போட 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 நம்முடைய மனமானது ஒரு ட்ரெஷர் ஹவுஸாக மாறிடும். அதை நாம் ஆமா ட்ரெஷர் ஹவுஸ் தான், ட்ரெஷர் ஹவுஸ் தான் சொல்லி அதை நம்ப வைத்து கொண்டே இருந்தால்தான் நம் மனமானது ட்ரெஷர் ஹவுஸாக மாறும். உலகில் இதுவரைக்கும் அந்த அறிஞர்கள் ஞானியர்கள் எல்லாமே என்ன, வெற்றியாளர்கள் எல்லாமே என்ன, மனதை கட்டுப்படுத்தியவர்கள் மட்டும்தான் வெற்றியாளர்களாக வந்துள்ளார்கள். நம்முடைய சுவாமிஜி அதுக்கு உதாரணங்க. எந்த அளவுக்கு பயிற்சிகளை பண்ணி நமக்கு வடிவமைத்து அதை இது முடியும், இது செய்தால் இது நடக்கும் என்று ஆராய்ச்சி செய்து அந்த மனதை கட்டுப்படுத்தி பிரபஞ்சம் அளவுக்கு விரித்து ஆராய்ச்சி செய்து ஒரு அணுவில் எந்த அளவுக்கு இயக்கம் உள்ளது, ஒரு இறைநிலை இறைத்துகள் எல்லாத்தையுமே நமக்கு உணர்த்தி கொடுத்திருக்காங்கன்னா அந்த மனதின் மூலம் தாங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. நம்முடைய தீட்சை கொடுக்கறதாகட்டும், நம்முடைய பயிற்சி ஆகட்டும், நம்முடைய அகத்தவம் ஆகட்டும், எல்லாமே மனதை வளப்படுத்திய நமக்கு சுவாமிஜி மனம் ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிறத நமக்கு ஈஸியா நமக்கு கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய வெற்றியாளர் யாராகட்டும், சயின்டிஸ்ட் ஆகட்டும், எல்லாமே மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அந்த மனதின் மூலம்தான், மனதை கொண்டுதான் எல்லாத்தையும் அதாவது உணர்ந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுவுமே சும்மா எதுவும் போற போக்குல பயிற்சி ஆகட்டும், சுவாமிஜி எல்லாத்தையுமே நம் உடலில் ஆராய்ச்சி செய்து என்ன பலன் வருது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி செய்து தான் நமக்கு அந்த பயிற்சியை நமக்கு தீர்மானமாக நமக்கு கொடுத்து சென்றுள்ளார்கள். எதையுமே சும்மா நமக்கு கொடுத்துள்ள. நம் மனம் என்ற பொக்கிஷமே நாம் கேட்பதை கொடுக்கும் ஒரு அலாவுதீன் அற்புத விளக்கு. ஆமாங்க, அலாவுதீன் அற்புத விளக்கு தேய்க்க தேய்க்க தான் அந்த பூதம் வரும் இல்லைங்களா? அதே போல்தான் நம்முடைய தவம் செய்ய செய்யதான் நம்முடைய தீட்சை, இந்த தீட்சை தாங்க, தீட்சை கொடுத்து நம்ம தேய்க்கிறோம்ல, நம்ம ஆகினையை தேய்க்கிறோம் மீன்ஸ் தீட்சை. அந்த தீட்சை தான் அலாவுதீன் அற்புத விளக்கை தேய்க்கும் ஒரு செயல். அலாவுதீன் அற்புத விளக்கு என்ன, நம்முடைய மனம் தாங்க. அந்த தீட்சை கொடுத்து நம்முடைய மனதை தூய்மையாக்கி நமக்கு அந்த பூதம் வெளிவரும் போது, அதாவது பூதம் என்ன, நாம் சொல்லும் எண்ணம் சொல்லும் செயலை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் தான் அந்த அலாவுதீன் அற்புதம். நம்முடைய மனமாகிய பொக்கிஷம் தான் அந்த அலாவுதீன் அற்புத விளக்கு. அந்த அற்புத விளக்கை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், எந்த அளவு கட்டளை நம்முடைய எண்ணம் சொல் செயல் எந்த அளவுக்கு ஆழமாக தீர்மானமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த அலாவுதீன் அற்புத விளக்கு நமக்கு பயனை நமக்கு அள்ளித்தரும். நம்முடைய நாளைக்காதான் 4 மணிக்கு எழுந்திருக்கணும்னா அலாம் செட் பண்ணணும், அதே தாங்க, அதுதான் எல்லாத்துக்குமே பொருந்தும். நம்முடைய செயல் எண்ணம் தான் எல்லாத்துக்குமே பொருந்தும். நம்முடைய மனம்தான் நம்முடைய வாழ்வை தீர்மானிக்கும் பில்டர். அதை நாம் என்ன பண்ணணும், அகத்தவத்தின் மூலம் கட்டுப்படுத்த பயனால்தான் நாம் சொல்லும் அனைத்தையும் செய்யும் ஆற்றலை நமக்கு அது தரும். நல்ல எண்ணங்களே தான் செயலுக்கு வரும். நல்ல செயல்களை செய்ய செய்ய நமக்கு அளப்பரிய ஆற்றல் அதிகமாகும். ஒரு புக்கு எழுத நினைக்கிறோம், ஒரு செயல் செய்ய நினைக்கிறோம், சமையல் நினைக்கிறோம், அதை மனசு வச்சாதான் சரிப்போ இன்னைக்கு சாப்பாடு சரியா இருக்காது, எனக்கு உடம்பே முடியல அப்படிலாம் நினைச்சோன்னா எப்படிங்க அந்த டேஸ்ட் நல்லா இருக்குமா சொல்லுங்க. இப்போ நம்ம ஹோட்டல் ஆர்டர் பண்றோம், அந்த டேஸ்ட் அந்த செஞ்சு கொடுக்குறவங்க எந்த மனநிலையுமே நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த உணவு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு எத்தனை பேர் கை மாறி வருது, கொண்டு வரவங்க எவ்வளவு பசியோடு வருவாங்க. ஆனா நம்ம வீட்டுல நமக்கு அம்மா கையில செஞ்ச சாப்பாடு டேஸ்ட் இல்லைனாலும் பட் அது ஒரு ஆரோக்கியமான உணவாக தாங்க இருக்கும். கண்டிப்பா டேஸ்ட் ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பட் ஆரோக்கியமான உணவா இருக்க நம்ம வீட்டுல செய்யக்கூடிய அம்மா கையால செய்யக்கூடிய உணவு தான். அதே தாங்க மனமும். நம்முடைய மனம் எந்த அளவுக்கு தரமான எண்ணங்களை நாம் விதைக்கிறோமோ அது அந்த அளவுக்கு தான் செயலும், அதாவது நம் விளைவும் வெளிப்படும். மனத்தை பழைக்கணும், அதற்கு நாம் ஒரு கேப்டன், அதற்கு நாம் என்ன ஆர்டர்ஸ் வேணாலும் நம்ம போட்டுட்டே இருக்கலாம். அதை எதிர்க்காமல் அப்படியே அதை ஒபே பண்ணி நமக்கு செய்யும். அதாவது அலாவுதீன் அற்புதங்களுக்கு பூதம் அதுதாங்க மனம். நாம் சொல்லும் செயலே ஆர்டர்ஸை அப்படியே ஒபே பண்ணி நிற்கும். எப்போதுமே என்ன பண்ணணும், என்னால முடியாது, என்னால இது முடியும், என்னால் முடியாது அப்படின்னு நம்ம எதுவுமே நம்ம ஒதுக்கக்கூடாது. நம்ம எந்த நல்ல செயல்களை கண்டிப்பாக நாம் செய்ய முடியும். நல்ல செயல்கள் மட்டுமே
செய்ய செய்யவே அந்த தீயவை நம்ம அதுவாகவே ஒதுங்கிடுங்க மனதை விட்டு. நெகட்டிவிட்டி பாசிட்டிவ் மட்டும் இருந்தா நெகட்டிவிட்டி தானாவே ஒதுங்கிடும். ஒரு பிளாக் கலர் மேல ஒயிட் பெயிண்ட் அடிக்க அடிக்க அந்த பிளாக் மறையுதுல்ல, அதே போலதான் அந்த நெகட்டிவிட்டி மேல ஒரு சங்கல்பம் நல்ல எண்ணங்கள் போட போட அந்த பிளாக்ஸ் அப்படியே மறைஞ்சிரும். அதே நம்ம நினைச்சிட்டே இருந்தா போதும். அந்த மனமானது புதினம் ஒரு பொக்கிஷம் என்பதை நாம் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள முடியும். சுவாமிதாசர் தவத்தின் மூலம் நமக்கு என்ன கிடைக்கிறது? தவம் செய்ய செய்ய அகத்தவம் செய்ய செய்யதான் நமக்கு நுண்மால் நுழைப்புடன் பெருந்தகைமை, ஏற்புத்தன்மை, இணக்கத்தன்மை, படைப்புதன் கிடைக்கிறது. எல்லாமே கிரியேட்டிவிட்டி. புக் எழுதணும், ஒரு இதாக கண்டுபிடிக்கணும், சயின்டிபிக் ஏதாவது பண்ணணும், இணக்கத்தன்மை, எல்லாரோடைய ஒத்து முதன்மை வாழறது, ஏற்புத்தன்மை, அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, பெருந்தகைமை, ரொம்ப பெரிய மனுஷங்க உங்களுக்கு சொல்றாங்களே அது, நுண்மான் நுழைப்புகள், எக்ஸ்ட்ராடினரி பவர். அதுதாங்க இந்த தவத்தின் மூலம் நம் கிடைக்கும் ஒரு பெரிய பயன் இதுதாங்க. அது மனதை பழக்கினால் மட்டும்தான், அகத்தவத்தின் மூலம்தான் நம்ம அதை உணர்ந்து கொள்ள முடியும். எனவே இந்த மனமாகிய பொக்கிஷத்தை நாம் எவ்வாறு வாழ்வில் பயன்படுத்தி நாம் வெற்றிகளை பெற முடியும் என்பதை நம்முடைய சுவாமிஜி அவர்கள் பயிற்சிகளாக நமக்கு கொடுத்திருந்தார்கள். எனவே இந்த பயிற்சிகளை தவறாது செய்து நாமும் உயர்ந்து மற்றவர்களுக்கும் அந்த மனமாகிய பொக்கிஷத்தை அளிக்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக சிறப்பாக மனம் ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிற தலைப்புல நிறைய நுணுக்கமான இந்த ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மை இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம தவப்பயிற்சினால் இந்த அலாவுதீன் அற்புத விளக்கு ஒரு எக்ஸாம்பிள் சூப்பரா சொன்னீங்க. உண்மையிலேயே நம்ம எந்த அளவுக்கு அது நம்ம தீட்சை அந்த இடத்த வந்து நம்ம தொட்டு தொட்டு மகரிஷி சொல்லுவாங்கல்ல, நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு அப்படின்னு, அந்த மாதிரி உரச 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 நமக்குள்ள இருக்கிற தூய்மை தெய்வீகத்தன்மை ஓங்கி வரும் அப்படிங்கிறத, அந்த எண்ணங்கள், அதுக்கப்புறம் மனம்தான் எல்லாமே, எல்லாத்துக்கும் விளைநிலம் மனதிலிருந்து தோன்றும் எண்ணங்கள் தான். ஸோ அந்த எண்ணங்கள் வந்து எந்த அளவுக்கு நாம சுத்தமா தூய்மையா நல்ல எண்ணங்களா வச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி விளைவுகள், சொல் செயல் விளைவு எல்லாமே அதுக்கேற்ற மாதிரியே வரும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த கேப்டன் அழகா அந்த உடல் வந்து கப்பல் மாதிரி, மனம் வந்து கேப்டன் மாதிரி, எது நாம ஃபீட் பண்றோமோ இந்த மனசு அதுதான் செய்யுது. ஸோ அந்த அதுல இருந்து தோன்றக்கூடிய எண்ணங்கள் வந்து யாருக்கும் உதவி செய்யற மாதிரி இருக்கணுமே தவிர உபத்திரவமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம நல்ல எண்ணங்களாக இருந்ததுன்னா நல்ல விளைவு கண்டிப்பாக வரும் அப்படிங்கறத ரொம்ப அழகா நிறைய உதாரணங்களோட சொன்னாங்க. அம்மா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி குந்தவி அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 5:30க்கு தவம், தொடர்ந்து 5 நிமிடம் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வாழ்க்கை மலர்கள் புத்தகத்தில் இருந்து நாள் ஒரு நற்சிந்தனை, தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ மற்றும் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறுகிறது. அதை பார்த்து கொண்டே நாமும் செய்யலாம். மாலை நேரம் 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:25க்கு மாலை நேர காயக்கல்ப பயிற்சி, 6:30க்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை, 7:30க்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனிக்கிழமை மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறுகிறது. பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறுகிறது. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி எழட்டும்,
பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி செட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்த்து கூறிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை அனைவரின் அனுமதியோடு நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி.